கேம் டெவலப்பர், ஹோமியோபதி மருத்துவர், ஏல விற்பனையாளர், தேன் பண்ணை தொழிலாளர், இப்படியான 5 வேலை வாய்ப்புகளையும் பிரித்தானிய அரசாங்கம் திறந்து விட்டிருக்குது. இதன் மூலம் பலர் விண்ணப்பித்து பிரித்தானியாவுக்கு போகலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாம இதுவரை காலம் இந்த ஸ்கில் ஒர்க் விசாக்கு வழங்கி இருக்கக்கூடிய சம்பள அளவு திட்டம் 23,000 பவுண்ட்ஸாக இருந்தது. ஆனா இனிமேல் இந்த சம்பள அளவு திட்டம் 23,000 பவுண்ட்ஸ்ல இருந்து 25,000 பவுண்ட்ஸாக உயர்த்தப்படுது என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. இது வெளிநாட்டு பணியாளர்கள் என்று சொல்லி இல்லாம உள்நாட்டு பணியாளர்களுக்குமே அதிகரிக்கப்பட்டது. உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விடயம். அதே போல அடுத்ததாக இருக்கக்கூடியது மாணவர் விசா. அதாவது பிரித்தானியாவை பொறுத்த மட்டும் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த மாணவர் விசாவில் மிக இறுக்கமான பல கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டது. அது நாங்கள் டிகிரி படிக்க போனாலும் சரி, இல்ல மாஸ்டர் படிக்க போனாலும் சரி, பிஹெச்டிக்கு போனாலும் சரி, பல புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டது. ஏனென்று சொன்னா இந்த மாணவர் விசாவில் தான் அதிகமான ஆட்கள் போயிட்டு அங்க அகதி அந்தஸ்து கோர்றதாக இருக்கட்டும், இல்ல வேறு பல வேலை விசாக்களுக்கு மாற்றுறதாக இருக்கட்டும், இல்ல வேறு பல செயற்பாடுகளை